ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட்ல ஒரு முக்கியமான டாபிக் ஆவரேஜஸ். இது எல்லா டாபிக்குமே ஒரு பேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஏஜஸ்ல எல்லாத்துலேயுமே வரும். சரிங்களா? அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஷார்ட்கட் தான், ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் மெத்தட்னு சொல்லி ஒரு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஸ்லைடு கான்செப்ட் எப்படி இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒரு மேலே ஒரு சம் மாதிரி கொடுத்து. அதுக்கப்புறமா ஒரு ஹை லெவல் 15 சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, டாபிக் ஆவரேஜஸ்ல பாக்ஸ் மெத்தட். ஸோ நான் சொல்ற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அதுக்கப்புறமா வர 15 சம்ஸ் ஒரு 2-3 சம்ஸ் போக போக நீங்களே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருந்தீங்கனாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு 1 வீடியோ போதும். ஆவரேஜஸ்ல நீங்க எந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் நீங்க ஈஸியாக சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். சரிங்களா? வாங்க, நம்ம சேனல் இப்போ நீங்க ஒரு குவான்ஸ் வேணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ போயிடலாமா? கிளாசிக்கல் ஃபார்முலா. எஸ், வாங்க வாங்க, பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. நோட்ஸில் இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா நம்ம வீடியோ பார்க்குற யாருக்குமே தேவைப்படாது. இந்த வீடியோவோட எண்ணில் நீங்களே சொல்லுவீங்க, இந்த ஃபார்முலாவை இல்லாமலே நான் சால்வ் பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஆல்சோ இந்த ஃபார்முலா தான் ஒரு பேஸ்மெண்ட்டு. பார்த்துக்கோங்க. இப்போ ஆவரேஜ்னா என்ன? இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அதை டிவைட் பண்ணுவோம். இதுதான் ஆவரேஜஸ்னுடைய பேஸ்மெண்ட். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஸ்கூல்ல இருந்தே தெரியும், படிச்சிருப்பீங்க. ஓகே சார், நீங்க புதுசா பாக்ஸ் மெத்தட்னு சொன்னீங்கல்ல சார், அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க நம்ம டைரக்டா போலாம். இப்போ பாக்ஸ் மெத்தட், ஆடிங் அ நியூ மெம்பர் டு அ குரூப், ரிமூவிங் அ மெம்பர் ஃப்ரம் அ குரூப், அந்த மாதிரி ரீப்ளேசிங் ஒன் பர்சன் வித் அதர், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இந்த மாதிரி எல்லாம் கொஷின்ஸ்ல வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி கேட்டாலுமே இந்த பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இதை பாருங்க, பவுலிங் ஆவரேஜ், பேட்டிங் ஆவரேஜ். கீழே பாருங்களேன், ஓவராலா எனி சிச்சுவேஷன் வேர் ஏவரேஜ் ஷிஃப்ட்ஸ். ஆவரேஜ்ங்கிறது ஒரு சேஞ்ச் ஆகுது. எதனால சேஞ்ச் ஆகுது? ஆட் ஆகுறாங்க, ரீப்ளேஸ் ஆகுது, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த பாக்ஸ் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நோட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட. எப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சம்மு கிடையாது, ஒரு ஒன் லைனர், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சம்மு அடுத்து 15 சம் தரமான சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 15 சூப்பரா சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் 6 பர்சன்ஸ் இஸ் 40. ஆஃப்டர் 2 ஜாயின் ஆவரேஜ் 43. ஃபைன் 2 பர்சன்ஸ் வெயிட். 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க வெயிட் கேட்குறாங்க. ஓகே சார், இதை எப்படி நம்ம ஆவரேஜஸ்ல எல்லாரும் எப்படி சால்வ் பண்ணுவாங்க? ஏன்னா நான் கான்செப்ட் ஷார்ட்கட் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்றதுக்காக இந்த சம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இதுல ஆவரேஜ் ஆஃப் 6 பர்சன்ஸ் 40, 6 into 40 சிம்பிள் தானே சார்? இப்போ 6 பர்சன்ஸோடைய டோட்டல் வெயிட் கிடைச்சிரும். ஓகே, ஆஃப்டர் 2 ஜாயின்னா 8 பேர் இருப்பாங்க. ஆவரேஜ் 43. அப்போ 8 into 43. இப்போ இந்த பெரிய வேல்யூல இருந்து இந்த முன்னாடி இருக்கிற பழைய டோட்டல் வேல்யூவை மைனஸ் பண்ணா ரிமைனிங் 2 பர்சன்ஸ் வெயிட் கிடைச்சிரும். அதானயா? வாங்க, 8 into 43 minus 6 into 40. இது பண்றது ரொம்பவே டீடியஸான ப்ராசஸ். 8 into 43 போட்டு 6 into ஈஸி தான். 640, 6 4 240 போடலாம். இதை விட ஷார்ட்கட்ல நம்ம போடணும். இந்த இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? பாருங்க, இந்த ஒரு ஈக்குவேஷனை நீங்க எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, இந்த இதையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் தான் பாக்ஸ் மெத்தட் வருது. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. 8 6 டேர்ம்ஸ்ல எழுதுங்க. 8 6 எப்படி 6 ஆல் எப்படி எழுதுவீங்க? 6 + 2. ஓகே, இன்டூ 43 இருக்கா? ஓகே, அப்படியே இங்க எழுதிட்டேன். மைனஸ் மேல இருந்து மைனஸ் அப்படியே வந்துருச்சு. 6 இங்க அப்படியே எழுதிட்டு 40 இன் டேர்ம்ஸ் ஆஃப், இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 43 ஆல் எழுதுறேன். 43 minus 3 தானே 40. அதே ஈக்குவேஷனை நான் வேற மாதிரி எழுதியிருக்கேன், சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பாக்ஸ் மெத்தட்ல சிம்பிளிஃபையே பண்ணாம டைரக்டா அந்த கடைசி லைனுக்கு வந்துருவேன். இப்போ பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ 6 இது அப்படியே இது பண்ணிக்கோங்க. 6 into 43 plus 2 into 43 மைனஸ் அப்படியே வந்துடும். மைனஸ் 6 into 43. இதில் சயின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இங்கேயும் மைனஸ் இருக்கு,
இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 6 இன்டூ 43 சாரி 6 இன்டூ 3. இப்போ பாருங்களேன், இந்த 6 இன்டூ 43 இந்த மைனஸ் 6 இன்டூ 43 இது அப்படியே கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன ரிமைனிங் இருக்கும்? 2 இன்டூ 43 ப்ளஸ் 6 இன்டூ 3 இதுதான் ரிமைனிங் இருக்கும். இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ல. 86 ப்ளஸ் 18 வந்துடும் இல்லையா? ஈக்குவல் டு 104. இப்போ உங்கள் மைண்டில் இப்போ நான் இதை பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, சிம்பிளிஃபை பண்ணி. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் டைரெக்டாக இந்த ஸ்டெப்பே இல்லாமல் டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு போக போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்லைடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது? 2 இன்டூ 43 ப்ளஸ் 6 இன்டூ 3 இது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே அப்படியே எழுதிருங்க. 2 இன்டூ 43 ப்ளஸ் 6 இன்டூ 3. இதை எப்படி சார் நான் டைரெக்டாக பாக்ஸ் மெத்தடில் போடுறது? வாங்க, ஹியர் வி கேன் ப்ளே. இப்போ சேம் ஆவரேஜ் ஆஃப் 6% கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதுங்க மக்களே. பாக்ஸ் மாதிரி எழுதுங்க. 6% 40 இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே. ஆஃப்டர் 2 ஜாயின்னா கீழே இங்கே ப்ளஸ் 2 போட்டு 8. ஓகே. 8% இருக்காங்க. 8%ஓட ஆவரேஜ் எவ்வளோ? 43. இந்த இடத்துல எதை பிளேஸ் பண்ணுறோம்ங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? இப்போ 40லேருந்து 43 ஆயிருக்கு. கொஷினில் எப்படி வேணால் கேட்குறான். 3 இன்க்ரீசஸ்னு கூட கேட்கலாம். 40லேருந்து 3 இன்க்ரீஸ் ஆனால் எப்படி வேணால் கொஷின் இருக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கிருந்து எடுத்து கீழே இருக்கிற லெஃப்ட் ரைட் சைட் பாட்டம் நம்பர், அதே மாதிரி இங்கிருந்து எடுத்து இந்த இது அப்படியே ஒரு கிளாக் வைஸில் கூட சுற்றிக்கோங்க. இந்த ப்ளஸ் 2 எடுத்து கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். இந்த ப்ளஸ் 3 எடுத்து கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, ப்ளஸ் 2 இந்த சைன் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் 2 இன்டூ 43 இங்கே ப்ளஸ் 3 இருக்கா? ப்ளஸ் 3 இன்டூ 6 6 இன்டூ 3 நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். பாருங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு நான் வந்துட்டேன்னா இதுதான் பாக்ஸ் மெத்தட். சரிங்களா? இதை தான் நம்ம வந்து இதில் எது அன்னோன் கொடுத்துருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது இந்த பாக்ஸ் மெத்தட் வச்சு இந்த 6 பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க, இங்கே 8 பீப்புள்ஸ் இருக்காங்க. இங்கிருந்து இங்கே வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே சேஞ்ச் இன் வெயிட் தான் இதோட வேல்யூ. ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெயிட். இன்க்ரீஸ் இன் வெயிட், டிக்ரீஸ் இன் வெயிட் எதை வேணால் மாறும். எதை பேஸ் பண்ணி மாறும்னா இந்த சயின்ஸை பேஸ் பண்ணி மாறும். இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னு. ஈக்குவல் டு இது சேஞ்ச் இன் வெயிட், இல்லை சேஞ்ச் இன் அந்த டோட்டல் குவான்டிட்டி. அதனால ஆவரேஜ் சேஞ்ச் ஆகுது. இது சேஞ்ச் இன் வெயிட். இந்த சம பொறுத்த வரைக்கும் வெயிட் ஓவராலாக சேஞ்ச் நடக்குது. ஏதோ ஒரு டோட்டல் வேல்யூ ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்ச் தான் ஈக்குவல் டு தான் இது. சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ நீங்களே ஒரு பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுங்க. என்னோட இந்த மெத்தட் வேண்டாம். பாருங்க, இது அடுத்த சம். கான்செப்ட் சிம்பிளிஃபை பண்ணதெல்லாம் வேண்டாம். டைரக்டா பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். வாங்க, நீங்களும் பண்ணுங்க, நானும் பண்றேன், பார்க்கலாம். ஓகே. ஆஃப்டர் ஆடிங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆவரேஜ் இஸ் 50. 2 பேர். டைம் இங்கே ஒரு டைம், அவ்வளோதான், ஈஸி. அப்படி இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது தான் இந்த 50 இன்டூ 2லாம் எழுதுவேன். நான் எக்ஸாமில் நேராக 100 டப்புன்னு அடிப்பேன். நான் 6 இன்டூ 10 60 116 போட்டு போயிட்டே இருப்பேன். ப்ளஸ் 10 இன்டூ 6 எல்லாமே ப்ளஸ் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். எவ்வளோ? 100 ப்ளஸ் 60 160. இந்த இது என்னது? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷன் சேஞ்ச் இன் வெயிட். அதாவது ஆஃப்டர் ஆடிங் எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறவங்க ஆட் ஆகிறாங்க, அந்த சேஞ்ச் தான் இது. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 160. கொஸ்டினில் என்ன வேணால் கேட்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஆவரேஜ் கேட்டாங்கன்னா பை 2 போட்டு 80. சரிங்களா? எப்படி வேணாலும் நீங்கள் கொஸ்டின் இருக்கும். ஓவரால் கோர் மெத்தட் வந்து இதுதான் வந்து பாக்ஸ் மெத்தட். நான் சொல்லித்தர வந்த பாக்ஸ் மெத்தட் இதுதான். இதுக்கப்புறம் ஒரு 15 சம்ஸ் இருக்கு, பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தரமான சம்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன், பார்க்கலாம். கொஸ்டின் 1 சால்வ் பண்ணலாம் வாங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 14. ஓகே சார், இங்கே எழுதிட்டேன். இஃப் த டீச்சர்ஸ் ஏஜ் இஸ் இன்க்ளூடட், யார் வேணா இருக்கலாம், டீச்சரு, இன்னொரு ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி கொஸ்டின்ல எப்படியோ கேட்டு போகிறாங்க. இங்கே +1. ஸோ இங்கே 26 வந்துடும். The average increases by 2 years. Okay, plus 2, 16.
இந்த ப்ளஸ் 1, 2 டக்கு டக்குன்னு போடணும் சரிங்களா? உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்றதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆகுது. அதே மாரி இப்படி இங்கே வந்துரும். லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, இப்படி இருந்து இப்படி. கன்ஃப்யூஸ் ஆகிக்க கூடாது. இதையும் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. லெஃப்ட்ல இருந்து கீழே தான் போகணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? லெஃப்ட்ல இருந்து கீழே போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கிருந்து இப்படி கீழே போகிறேன். அப்புறம் இங்கிருந்து மேலே ரைட்டில் வந்து மேலே போகிறேன். இப்போ ப்ளஸ் 1 இன்டூ 16 எவ்வளோ? 16. ப்ளஸ் 2 இன்டூ 25 எவ்வளோ? 50. எவ்வளோ? 66. டீச்சர்ஸ் ஏஜ். டீச்சர் தான் ஆட் ஆகிருக்காங்க, சேஞ்ச் ஆகிருக்காங்க. டீச்சர் வெயிட் ஆட் ஆகிறங்காட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ டீச்சர் வெயிட் வந்து ஆப்ஷன் சி 66. 66 தான் அவனுடைய கரெக்ட் ஆன்சர். சரி, இந்த ஒரு சம்முக்கு மட்டும் நான் வந்து பேசிக் மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 25 இன்டூ 14 எவ்வளோ? டக்குன்னு சொல்லுங்க. 300, 350. கரெக்டா? ஓகே. டீச்சர்ஸ் ஏஜ் இன்க்ளூட் ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 2. ஸோ ஆவரேஜ் எவ்வளோ? 14 இயர்ஸுங்கிறது 16 ஆகுது. இன்டூ 16. 26 இன்டூ 16 எவ்வளோ? போடுங்க. 26 இன்டூ 16 எவ்வளோ சார்? 26, 16, 6 6 ஆர் 36. இங்கே ஒரு 3 இருக்கும். 2 6 ஆர் 12, 18, 21, 2 2 2 4 1 6. ஓகே, 416. இப்போ 350லேருந்து 416 மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஆன்சர்? இதுதான சம்மு. நம்ம இதைத்தான் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட் இது மெத்தடில் போட்டிருக்கோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 66. பார்த்தீங்களா? கரெக்டான ஆன்சர் வருதா? நீங்கள் இந்த மெத்தடே வேண்டாம், ட்ரெடிஷ்னல் இல்லாமல் பாக்ஸ் மெத்தட், அல்ட்ரா லெவல் ஷார்ட்கட் இது சரிங்களா? இன்னொரு 14 சம் இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். சால்வ் பண்ணலாம் வாங்க. இதுக்கு இடையில தான் நான் உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல ப்ளஸ் 1ன்னு இருக்குது. எதனால் ப்ளஸ் 1 போட்டிருக்கோம்? டீச்சர்ஸ் ஏஜை ஆட் பண்ணுறாங்க. இப்போது ஸ்டூடெண்ட் ஒருத்தனை எடுத்துட்டு டீச்சர்ஸ் ஏஜ் ஆட் பண்ணால் இங்கே 25 தான் இருக்கும். அந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் 0ன்னு வரும். ஸோ எல்லா வீடியோ டோட்டலாக பாருங்கள் சரிங்களா? இந்த மாதிரி ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கீழே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க மக்களே. நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா? பாருங்க, ஆன்சர் ஸ்லைடில் வந்து ஆப்ஷன் வந்து 66. ஓகே வாங்க செகண்ட் சம். இனி ஒரு 15 சம் முடிஞ்சதுன்னா நீங்களே மாஸ்டர் ஆயிடலாம். 39 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் இன் அ கிளாஸ் இஸ் 11 இயர்ஸ். ஓகே, அப்போ 40 கரெக்டா? 39 மாணவர்கள், ஒரு டீச்சர் இஸ் 11 இயர்ஸ். ஓகே, நம்ம எப்பவும் போல ஜஸ்ட் அவன் கொடுத்துருக்கிறத ஆரோ மார்க் போட்டு எழுதுறோம். ஓகே, இஃப் த டீச்சர்ஸ் ஏஜ் இஸ் எக்ஸ்க்ளூடட். பாருங்க, அப்படியே அடிஷன் இருந்துச்சா? இந்த சைன் ரொம்ப முக்கியம். எக்ஸ்க்ளூடட்னா மைனஸ் பண்ணணும் சரிங்களா? எக்ஸ்க்ளூடட் வந்து இவன் மைண்டில் 40லேருந்து 1 போச்சுன்னா 39. அதை அப்படியே எழுதிட்டேன். கிவன் டேட்டா இது. ஓகே, ஆவரேஜ் டிக்ரீசஸ் பை 1 இயர். ஸோ ஆவரேஜ் 11லேருந்து 10 ஆகுதான். நம்ம ட்ரிக்கு இப்படி போடுங்க, இங்கிருந்து இப்படி போடுங்க. மைனஸ் 10 ஆகும். இங்கே மைனஸ் 1 இன்டூ 40 மைனஸ் 40 ஆகும். ஈக்குவல் டு மைனஸ் 50. என்ன கொஷினு? ஏஜ் ஆஃப் த டீச்சர். சார் இது நான் என்ன சொல்லியிருக்கேன்? சேஞ்ச் ஆகிருக்கு, ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதாவது சேஞ்ச் இன் டோட்டல் வெயிட். எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? மைனஸ் வாட்? மைனஸ்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்க்ளூட் ஆகிருக்காங்க, டீச்சர் வெளியில் போயிருக்காங்க. ஸோ மைனஸ் 50 வெளியில் எடுக்கிறங்காட்டி மைனஸ் 50 சரிங்களா? அப்போ டீச்சர்னுடைய ஏஜ் வந்து 50 வருஷத்தை தான் வெளியில் எடுப்பாங்க. மைனஸ் 50ங்கிற வேல்யூவை வெளியில் எடுக்கிறங்காட்டி இங்கே மைனஸ் 15 வந்திருக்கு. ஸோ இந்த சைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? ஒரு ஒரு இடத்துல மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ் ஆகும். இப்போ டீச்சர் ஏஜ் வெளியில் போனால் திடீர்னு ப்ளஸ் ஆகுது, அப்படி அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ சைன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த சைன் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா? இந்த சேஞ்ச் வந்து 50. ஏஜ் ஆஃப் த டீச்சர் கேட்டாங்கன்னா ஈஸியாக 15 கண்டுபிடிச்சிடலாம். சார் வாட் இஃப் டீச்சரோட ஏஜ் 50ன்னு கொடுத்துட்டாங்க, இந்த ஒரு ஏதோ ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்து எக்ஸ் மைனஸ் 1 எப்படி கொடுத்தாலும் நம்ம போடலாம். எல்லா விதமான மாடல் சம்ஸும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். லைனாக கொண்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் போடலாம். பாருங்க, ஆப்ஷன் சின்னு நினைக்கிறேன், ஆப்ஷனே இல்லை, தேர்ட் ஆப்ஷன் 50 இயர்ஸ். ஸோ இந்த டீச்சர்னுடைய ஏஜ் வந்து 50 வருடங்கள்.
தேர்ட் சம் போடுங்க. சார் இங்க என்ன குடுத்துருக்காங்க சார்? 50 ஸ்டூடண்ட்ன்னு போடுறோம். ஆவரேஜ் வெயிட் இஸ் 45. ஈஸியா அதே மாரி தானே எழுதுறேன் நானு. ஓகே. When one student leaves -1. எக்ஸாம்ல எல்லாம் பட்டு பட்டுன்னு போடணும் இத. When one student leaves, average weight of the remaining decreases by 0.1. ஸோ இங்க -0.1. இங்க 1 ஸ்டூடண்ட் போனானா 49 இங்க இருப்பான். 45லேருந்து 0.1 போச்சுன்னா 44.9. ஓகே. இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க. ஸோ -44.9 1ஆல மல்டிப்ளை பண்றங்காட்டி -15 into 0.1 5. சரிங்களா? ஏன்னா 0.1 10⁻⁻1 ஆகும். by 10 50/10 போட்டா -5. இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கிறங்காட்டி மைனஸ் ஈக்குவல் டு 44 plus 5 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ இங்க மைனஸை காமனா வெளியில எடுத்து பிளஸ் பண்ணுங்க. 44 plus 5 49. இங்க 0.9 அப்படியே எழுதிருங்க. என்ன போட்டிருக்காங்க? வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹூ லெஃப்ட். அவன் வெளியில போயிட்டங்காட்டி இங்க மைனஸ் சைன் இருக்கு. இது வந்து சேஞ்ச் இன் ஆவரேஜ். ஸோ எவ்வளோ வெளியில போயிருக்குன்னா -49.9ங்கிற ஒரு வேல்யூ வெளியில போயிருக்கு. என்ன வேல்யூ? வெயிட் கிலோகிராம் வெளியில போயிருக்கு. பாருங்க. ஆப்ஷன் சி 49.9 தான் அவனுடைய கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? பாருங்க 49.9 தான் அவனுடைய ரைட் ஆன்சர். ஃபோர்த் சம். இன்னும் 10 சம் தான் இருக்கு. சால்வ் பண்ணிடலாம் டக்குன்னு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 36 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 27 இயர்ஸ். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 36. இங்கே 27. ஓகே சார். When one student leaves, the average age of the class increases by 3 months. மக்களே இங்கே இயர்ஸில் இருக்க மக்களே, இங்கே மந்த்ஸில் இருக்கு. ஸோ ப்ராப்பராக சால்வ் பண்ணணும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்க்ரீசஸ் பை 3 months. ஸோ +3 months. when one student leavesனா இங்கே -1. கரெக்டு தானே? ஸோ 37 years 3 months. இப்போ இது இங்க போயிரும், இது இங்க வந்துடும். நம்ம ட்ரிக்கு, பாக்ஸ் மெத்தட் ட்ரிக்கு. ஸோ -27 years 3 months. இங்க 3 months into 36 எவ்வளவு? 3 months எப்படி எழுதலாம்? 3/12 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 1/4 ஈக்குவல் டு 0.25 போட்டுக்கோங்க. இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது 27.25 வச்சுக்கலாம். ஓகே சார். இங்கே -1 into 27.25 எவ்வளோ? -27.25. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ப்ளஸ் இருக்குது. கரெக்டா? நான் சொன்னேன்ல ப்ளஸ் மைனஸ் மாறுபடும்னு. இந்த 0.25 இங்கே 36ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 divided by 4 எவ்வளோ மக்களே? 1/4 மல்டிப்ளை பண்ணுங்க. 9 +9. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 27லேருந்து 9 போயிடுச்சுன்னா 7 போயிடும், 2 போயிடும், 18 இருக்கும். -18.25. 25 is nothing but 3/12 3 months. 18 years 3 months. 18.25 இருக்கும். சாரி 18.25. கரெக்ட் 18.25. 18 இயர்ஸில் இருக்கும். 0.25 இயர்ஸ்னா 3 months. புரிஞ்சுதுங்களா? ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் சி பாருங்க. 18 years 3 months தான் ஸ்டூடெண்ட் ஹூ லெஃப்ட் அவனோட ஏஜ். அக்யூரேட்டாகவும் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இது மைனஸ் சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லெஃப்ட் இந்த வார்த்தை எக்ஸ்க்ளூடட்ங்கிறது தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஆன்சர் போடும்போது நம்ம மைனஸை வந்து கால்குலேட் பண்ணிக்க கூடாது. வாங்க அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்க. ஆப்ஷன் சி 18 years 3 months தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். 5th சம் போயிடலாம். இப்போ பாருங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 40. A group of boys has an average age. ஓகே. இப்போ பாருங்க சார், நீங்க முதல்ல கொடுத்தோன்னே 40%க்கு இவ்வளோ 30%க்கு இவ்வளோன்னு எழுதுனீங்க. இங்கே ஆனால் இங்கே சம்மில் வந்து கொடுக்கல. ட்விஸ்ட்டு ஏ குரூப் ஆஃப் பாய்ஸ்ன்றாங்க. நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வந்து 40ஆமா. ஓகே. அடுத்து என்ன? when a new boy with a weight of 58.5 joins. சார் நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்லலாம் என்ன இருக்கும்? டீச்சர் வெளியில் போவாங்க. டீச்சரோட வெளியில் போன ஏஜ் என்ன?
இப்ப வெளியில போறவன், ஆட் ஆகுறவன் ஏஜ் குடுத்துட்டாங்க. வின் த நியூ பாய் ஆஃப் வெயிட், நியூ பெர்சன் ஏஜ் குடுத்துட்டாங்க. ஓகே. இத நம்ம வந்து வச்சுக்குவோம். இது நம்ம ஈக்குவல் டூ இத கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்ஸர குடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி சம்ல எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்த ஆன்ஸர. ஓகே. இது அப்படியே இருக்கட்டும். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த குரூப் ரைசஸ் பை 0.5. இவன் ஆட் ஆனதுக்கு அப்புறம். சோ ஒரே ஒரு பெர்சன் தான் ஆட் ஆகுறான். x plus 1. ஆவரேஜ் ஏஜ் ரைசஸ் பை 0.5. இங்க 0.5. ஸோ 40.5. இப்ப போடுங்க நம்ம ட்ரிக்க. இது இப்படி வந்துரும். இது இப்படி போயிரும். கரெக்டா? இப்ப பாருங்க. பிளஸ் 40.5. இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு. இங்க இதை போச்சுன்னா பிளஸ் 0.5 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சார்? அவன் கொடுத்துருக்கான்ல 58.5. பாருங்க, நான் இங்கே ஈக்குவல் டுன்னு எழுதியிருக்கேன் பாருங்க. இதுதான் இத்தனை நாள் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து எக்ஸ்னு வச்சு நம்ம இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். எப்படி கொடுத்தாலும் போடணும். சரிங்களா? இது அடிஷன் தானே, நியூ பர்சன் ஆட்ஸ். ஸோ ப்ளஸ் சிம்பிள் இங்கே ப்ளஸ் சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இது சால்வ் பண்ணுங்க. 40.5 மைனஸ் 58.5 எவ்வளோ? 40லேருந்து 58 போச்சுன்னா 18. 0.5 ஆல்ரெடி போயிடும். இப்போ எக்ஸ் எவ்வளோ சார்? 2 இந்த பக்கம் போச்சுன்னா 36. 0.5 ஆட் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 1/2ன்னு இருக்கும். 36. ஏன்னா 18/0.5 நீங்கள் எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதுவீங்க. ஸோ 18 டிவைடட் பை 1 டிவைடட் பை 2. 2 இங்கே மேலே போயிடும். 18 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 36. இப்போ என்ன கேட்குறாங்க? அதுதான் கேட்டிருக்காங்க. ஹவு many பாய்ஸ் வேர் தேர் இன் த குரூப் பிஃபோர் த நியூ பாய் ஜாயின்? ஸோ கிவன் எக்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் த நியூ பாய்னா 37. ஏன்னா இங்கே ப்ளஸ் 1 ஆட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. பாருங்க, ஆப்ஷன் சி 36. இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் போடலாம் மக்களே. 6th சம் சால்வ் பண்ணுங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 15 years. ஓகே சார், இது கொடுத்துட்டாங்க. ஆஃப்டர் ஆடிங் 10 நியூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போல்லாம் ஒன்று தான், இப்போ 10 பேர். ஸோ இங்கே 10 பேர் ஆட் பண்ணுறோம். 50 வந்துடுறான் இங்கே. த ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 0.2 இயர்ஸ். ஓகே சார், 0.2 எல்லாமே இயர்ஸ் தான் இருக்குது. 15 years. ஸோ இது 0.2 இயர்ஸ். 15.2 சிம்பிள். இப்படி போடுவோம், இதை இப்படி போடுவோம். 15.2 இன்ட்டு 10 எவ்வளோ? 152. 0.2 இன்ட்டு 40 எவ்வளோ? 4 இன்ட்டு 2 8. இது வந்து 160. 160ங்கிறது இந்த 10 பேர்த்தினுடைய வெயிட் ஆட் ஆகிறாங்க. அதானே கேட்டிருக்காங்க. இன்னும் 16 இருக்குது. 16.2 தான் இருக்குது. மிஸ்டேக்கா? என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஓகே, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10 பேர்த்துக்கு 160. அப்போ 160/10 தானே ஆவரேஜ். டோட்டல் டிவைடட் பை கவுண்ட்டு. ஸோ 16 இயர்ஸ் தான் இந்த 10 பேர்த்தினுடைய ஆவரேஜ். ஆப்ஷன் 2 16 இயர்ஸ் தான் இந்த 6th கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ கடைசியில் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும் மக்களே. நம்ம பாட்டுக்கு 160 போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. நானே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பார்ப்போமா? ஓகே, 16 தான் கரெக்ட் ஆன்சர். வாங்க 7th சம் போயிடலாம். இது வந்து டெம்பரேச்சரு சம்திங் டேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வந்து 48 இருக்கு. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து 52 இருக்கு. சார், இப்போ நம்ம வந்து ரிமூவல் அந்த வெளியில் போகிறாங்க, அவங்க ஆட் ஆகிறாங்க சொல்லி அந்த மாதிரி ஒரு 7 சம் 6 சம் பார்த்துட்டோம். அதில் இந்த அதாவது எப்படி சொல்கிறது, டோட்டல் அன்னோனா வச்சு ஜாயின் பண்ணுறவங்களை அன்னோனா வச்சு என்ன எக்ஸ்னு வச்சு சால்வ் பண்ணோம், எல்லாமே வச்சு சால்வ் பண்ணோம். இப்போ பாருங்க, இந்த பாக்ஸ் மெத்தட்னுடைய அடுத்த அப்ளிகேஷன் ரீப்ளேஸ்மெண்ட்டும் சால்வ் பண்ணலாம். இது எப்படி தெரியுமா ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்கிறேன்? இங்கேயும் 4 வேல்யூ இருக்குது. இங்கேயும் மண்டே வெளியில் போயிடுச்சு. ரீப்ளேஸ்டு பை ஃப்ரைடே அதே 4 வேல்யூ இருக்குது. இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு பாக்ஸ் மெத்தடில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இவங்களுக்கு 4 பேராம் 48 டிகிரி செல்சியஸாம். அடுத்து என்ன சொல்கிறான்? டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இவங்களும் 4 பேராம் எவ்வளோ சார்? 52. நல்லா கவனிச்சுக்கோங்க, +0 தான் ஆகும். சரிங்களா?
இங்க +4 தான் ஆகும். நம்ம பாக்ஸ் மெத்தட் தான். எப்படின்னு பாருங்க. இது ஏன் +0னா மண்டே இஸ் ரீப்ளேஸ்டு வித் ஃப்ரைடே. சார் இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சார். இப்ப ஹரிஹரன் நான் இருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிற எக்ஸ்ஆர், ஒய் ஆர், இசட் இருக்கீங்க மேடம் ஆர் சார். இப்ப பாருங்க. இப்ப என்னோட வெயிட் ஒரு 60, 70 கிலோ அப்படின்னா, உங்க வெயிட் ஒரு 50 கிலோனா, இப்ப என்ன நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, என்னை விட ஒரு 20 கிலோ கம்மியா தான் இருப்பீங்க. இங்கிருந்து இங்க ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? மண்டேலேருந்து அதே மாதிரி தான் இங்க. மண்டேல ஒரு 30 டிகிரி இருக்கும். ஃப்ரைடேல ஒரு 35 டிகிரி இருக்கும். இங்கிருந்து இங்க சேஞ்ச் ஆயிருக்கும். சம்திங் ஆட் ஆயிருக்கும். அதுதானே நம்ம பாக்ஸ் மெத்தட்ல வரக்கூடிய ஆன்சர். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? சேஞ்சுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. சேம் இதே மாதிரி இங்க பண்ணுங்க. 0 × 52 அதை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. இதை எடுத்து மேலே கொண்டு போயிருங்க. இந்த 0வை ஆடே பண்ணாதீங்க. 4 × 4 16. இந்த மண்டேக்கும் ஃப்ரைடேக்கும் இருக்கிற சேஞ்ச் தான் +16. ப்ளஸ் இங்க இருக்கிறங்காட்டி. ஸோ இப்போ பாருங்க, இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் மண்டே வந்து 42ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே சார். மண்டே வந்து 42. அப்போ ஃப்ரைடே வந்து +16 இருக்குமாமா. இந்த 42ன்னு ஏதோ ஒரு வேல்யூவில் இந்த மண்டே இந்த 42வை தூக்கிட்டு ஃப்ரைடே உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஃப்ரைடே வந்து எக்ஸ்ட்ரா 16 இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு 50 தான் இருக்கீங்க, நான் ஒரு 60, 70 கிலோ இருக்கேன் அப்படின்னா யோக ஹரிஹரன் வந்து 2 எக்ஸ்ட்ரா இருப்பேன். சாரி 20 கிலோ எக்ஸ்ட்ரா இருப்பேன். அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரைடே உள்ளே வராங்க, 16 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இட்ஸ் 42 + 16 வந்து இதுதான் ரிசல்டன்ட். அதாவது ஃப்ரைடே வந்து +16 அதிகமாக இருக்குது. எதை விட? மண்டே விட. 42 + 16 = 58. கரெக்டா? புரிஞ்சுதா? ரீப்ளேஸ்மெண்ட் டாபிக் இதுதான் மக்களே. இதில் ஒரு 2, 3 சம்ஸ் இருக்குது. இதையும் பாருங்கள். இதுலேயும் நீங்கள் வெல்வர்ஸ் ஆயிடுவீங்க. முன்னாடி நான் அந்த 6 சம்மில் அதில் வெல்வர்ஸ் ஆயிருப்பீங்க. இந்த பாக்ஸ் மெத்தட் ஆவரேஜே டோட்டலாக வெல்வர்ஸ் ஆயிருவீங்க இந்த வீடியோ முடியறதுக்குள்ள. இது புரிஞ்சுதா? புரியாட்டி மறக்காம கீழே வந்து நம்ம இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன். அங்கே வந்து இந்த கொஸ்டின் ஸ்க்ரீன்ஷாட் வச்சோ எப்படி வேணால் எந்த கொஸ்டினில் டவுட் வேணாலும் நம்ம குரூப்லேயோ நம்ம என்னோட ஐடியிலையோ பர்சனலாக நீங்கள் கேட்கலாம். எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சரிங்களா? வாங்க சார், நம்ம அடுத்த சம் 8 சம் போயிடலாம். ஓகே, இது ஆன்சர் ஸ்லைடு. 58 தான் அவங்களுடைய ஆன்சர். 8th சம் சேம் மாடல் ரீப்ளேஸ்மெண்ட் சம்மு சால்வ் பண்ணலாம். இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மண்டே டு டியூஸ்டே, தேர்ஸ்டே. என்ன சார் 4 பேரா? 4 பேர்த்துக்கு 60 தான். டியூஸ்டே டு ஃப்ரைடே சேம் கான்செப்ட். இதெல்லாம் எக்ஸாமில் எழுதாதீங்க, புரியணுங்கிறக்காக எழுதுறேன். அதே 4 பேர் தான். எவ்வளோ சார்? 63 + 3, இது +0. இது இங்கே நம்ம வழக்கம் போல் போகும், இது இங்கே வழக்கம் போல் போகும். இந்த பாக்ஸ் மெத்தடில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னது? இதுக்கும் இதுக்கும் உண்டான ஒரு சேஞ்சஸ். இங்கே என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? மண்டேன்ற ஒரு ஆள் வெளியில் போகிறான், ஃப்ரைடேன்ற ஒரு ஆள் உள்ளே வரான். அப்படி வரும்போது இவனுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ் தான் வந்து ப்ளஸில் இருக்கலாம், எதர் கம்மியாக கூட இருக்கலாம். இப்போ ஹரிஹரன்கிற நான் வந்து உங்களை விட வெயிட் கம்மியாக இருந்து 30 தான் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் 50 கிலோ இருக்கீங்க அப்படின்னா கம்மி கூட ஆகலாம். ஸோ நம்ம என்னங்கிறது கொஸ்டினில் படிப்போம், பார்ப்போம். சேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம். 0 × 63 0 நம்ம பார்க்க மாட்டோம். அதை 3 × 4 +3 × 4. ஸோ +12 சார். வழக்கம் போல் மண்டே விட +12 ஜாஸ்தியாக இருக்காங்க. கொஸ்டின் என்ன? மண்டே டெம்பரேச்சர் டு ஃப்ரைடே டெம்பரேச்சர் இஸ் 21:25. ஓகே சார், ரேஷியோ கொடுத்துட்டாங்க சார். மண்டேக்கும் ஃப்ரைடேக்கும் உண்டான ரேஷியோ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து +12ன்னு தெரியும். இங்கேயும் 21 சம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 பார்ட்ஸ் தான் வந்து 12. அப்படின்னா என்ன கேட்குறாங்க? ஃப்ரைடே 25 எவ்வளோ × 3 ஆயிருக்கு, 75 தான் உன்னுடைய ஆன்சர். இது புரிஞ்சுதுங்களா? இந்த அடுத்த நான் கடைசியில் சொன்னது மண்டே வந்து 21னா இது 25. நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மண்டேலேருந்து ஃப்ரைடேக்கு ஆகிறக்கான சேஞ்ச் வந்து +12. ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடேக்கு +12 ஆகுது. அதாவது இங்கே எவ்வளோ ஆகுது? +4 ஆகுது. இந்த 4 தான் 12 அப்படின்னா அவன் கேட்குற 25 எவ்வளவு? ஃப்ரைடே எவ்வளவு? இட்ஸ் 75. புரிஞ்சுதா? பாருங்க, ஆப்ஷன் சி 75 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க அடுத்த சம் ஃப்ரெஷ்ஷாக சால்வ் பண்ணுங்க, டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் பண்ணுறது தான் நான் பார்க்கணும்.
15 students is increased by 1.5 kgs when one student weighing 40 kgs replaced by new student. சார் வாங்க சார், இது கொஞ்சம் ட்ரிக்கா இருக்கு சார். சால்வ் பண்ணலாமா? வாங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களே சால்வ் பண்ணிட்டீங்கனாலும் நீங்க வேற லெவல். இந்த வீடியோ கூட முடிவில் இந்த மாதிரி சம்ஸும் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இன்னும் 6 சம் தான். 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீசஸ் பை 1.5 kgs ஆவரேஜ் வந்து நம்ம பாக்ஸ்ல போட்டுக்கோங்க. ஒரு சர்டன் வேல்யூஸ் இல்லாத வேல்யூஸ் நம்ம விட முடியுமான்னு பார்க்கலாம். சேம் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட் மக்களே. ரீப்ளேஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. when one student is replaced 40 kg is replaced, ஸோ இங்கே +0 +15 ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 1.5 கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல +1.5. ஓகே, இங்கே நமக்கு எதுவும் ஒன்று தெரியல. சம்திங் எக்ஸ் +1.5 வச்சுக்கோங்க, ஜஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை போடவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸ் ஏன்னா வந்து இங்கிருந்து இங்கே 0 ஆயிரும். ஸோ அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். 1.5 இந்த பக்கம் போய் மல்டிப்ளை ஆகும். கரெக்டா? 15 into 1.5 எவ்வளவு? 225 22.5. கரெக்ட். ஓகே சார், இதுதான் பிளஸ். இதுதான் வந்து சேஞ்ச் இன் ஆவரேஜ். வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த நியூ ஸ்டூடெண்ட்? ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. இங்கிருந்து இங்கே ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. அவனுக்கு வந்து +22.5 எக்ஸ்ட்ரா இருக்குமாமா. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆன்சர் என்ன? when one student weighing 40 kg 40 kgங்கிறவன் வெளியில போயிட்டு எகெயின் உள்ள வரான். 40 kgயா 40 + 22.5 உள்ள வரான் வேற ஒருத்தன். அதுதான் இங்க +22. இதே இங்க மைனஸ் இருந்ததுன்னா 40 - 22.5 ஒருத்தன் கம்மியான வெயிட் இருக்கிறவன உள்ள வருவான். இந்த ஆயிருக்கிற இந்த சேஞ்சுக்காக வேல்யூ தான் இது 1.5 into 15. ஸோ 40 + 22.5 62.5. ஈவன் இந்த மாதிரி ஒரு வெயிட் உள்ள பர்சன் ரீப்ளேஸ் ஆனாதான் இந்த ஆவரேஜ் வந்து 1.5 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ் +1.5 எல்லாம் தேவையில்லாத டேட்டா. என்னது? ஆப்ஷன் 4 62.5. புரிஞ்சுதுங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். 62.5. சார் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். ஆவரேஜ் எதுவும் கொடுக்கல சார். எக்ஸ்னே வைக்க வேண்டாம். +0 சார், ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு. இங்கே வந்து எதுவுமே வைக்க வேண்டாம். இங்கிருந்து இங்கே ஆவரேஜ் எவ்வளோ ஆகுதுன்னா 1.5 kgs இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏன் இங்கே எதுவுமே வைக்க வேணாம்னா 0 இருக்கிறங்காட்டி தான் சொன்னேன். ஸோ இன்டூ 0 தான். இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னது? 15 into 1.5 15 ஸ்கொயர் வந்து 22.5 225 ஒரு பாயிண்ட். அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் இருக்கிறங்காட்டி இங்கே ப்ளஸ். ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்டில் 40 இருக்கிறவன் வெளியில் போகிறான். 40 கூட 22.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறவன் வெளில வரான். உள்ளே வரும்போது 40 + 22.5 உள்ள வரான். அப்போ தான் இந்த ஆவரேஜ் வந்து 1.5 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அப்போ உள்ளே வந்தவனோட வெயிட் எவ்வளோ? 62.5. ஓகேவா? கிளியரா? 10வது சம் போடுங்க. அவுட் ஆஃப் 10 to teachers 1 teacher retires and replace. இதுவும் ரீப்ளேஸ்மெண்ட். 10 பேர் டக்குன்னு போடுங்க. எக்ஸாமில் போடுற மாதிரி நான் போடுறேன் பாருங்க. இப்போ சாரி, ஆவரேஜ் ஏஜ் டிக்ரீசஸ் பை 3. கொஸ்டினை ஃபுல்லாக படிக்கிறது தான் டைம் ஆகும். இது 0. ஸோ இது -30. ஓகே, புரிஞ்சுது. 55. சாரி மக்களே, ஒரு வாட்டர் பேக் எடுத்துகிட்டு வந்தேன். 55 நான் சால்வ் பண்ணிட்டு தான் போனேன். லைட்டாக இருமல் வந்துருச்சு, அதுதான். அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகுது. சார் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? இவ்வளோ ஈஸியாக போட்டேன் பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, ஆன்சர் வந்து 55. இப்போ 10 பேர் இருக்காங்க. ரீப்ளேஸ்டுங்கிறதுனால +0 தான் வரும். நீ இந்த ப்ளஸ் கூட போடல, எக்ஸாமில் டைம் வேஸ்ட் ஆகும்னு. இது 0 தான், அதனால போடல. இங்கே 2 பக்கம் டேட்டா போடல எக்ஸ், ஏன்னா இதெல்லாம் வேண்டியது இல்லை. சாரி. இப்போ பாருங்க, நியூ டீச்சர் இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க.
அவங்களுக்கு 25 வயசு. யங்கான டீச்சர் 25 வயசு ஜாயின் ஆகுறாங்க. ஒரு ரிட்டயர்டான வயசானவங்க. ரிட்டயர்ட் ஆயி அவங்க ரிட்டயர்மென்ட் என்ஜாய் பண்ண போயிட்டாங்க. ஓகே. இப்போ ஆஸ் அ ரிசல்ட் ஆவரேஜ் டிக்ரீசஸ் பை 3 இயர்ஸ். சின்ஸ் ஷி இஸ் யங்கர்ங்கிறதுனால டிக்ரீசஸ் பை 3 இயர்ஸ். ஓகே. நான் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா இங்கிருந்து இங்க போறேன். -30. இப்போ இந்த மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இங்கிருந்து ஒருத்தவங்க வெளியில போயிட்டு, இங்கிருந்து ஒருத்தவங்க உள்ள வராங்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய வயசு 50, 60 வயசு, 70 வயசு எவ்வளோ எக்ஸ்ல வெளியில போயிட்டு, உள்ள வர புள்ள வந்து டீச்சர் வந்து 20, 30 அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா, இவங்கள 60 விட இந்த 20 வந்து 40 கம்மியா இருக்கும். கரெக்ட்டா? இந்த மைனஸ் வந்து கம்மியா இருக்கும்ங்கிறது தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே. கிவன் என்ன குடுத்துட்டான்? நியூ டீச்சரோட வயசு வந்து இங்க பாருங்க 25ன்னு குடுத்துட்டான். ஓகே. இப்போ இந்த சாரி. ஆ ஆன்சர் ஒரே ஒரே நிமிஷம் இருங்க. ஆன்சர் 50ன்னு போட்டிருக்கேன். 55 வருது எனக்கு. சாரி. கரெக்ட்டா போட்டிருக்கேனா? மக்களே சாரி மக்களே. இது வந்து கொஸ்டின் என்னுடைய மிஸ்டேக் தான். ஆன்சர் வந்து 55 தான். நான் உங்களுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்தே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். லைட்டா வர்ற எரர் ஆயிடுச்சு. இன்னும் 5 சம் தான். 10 பேர் இருக்காங்க சார். அதே 10 பேர் ரீப்ளேஸ்மெண்ட் சார். பிளஸ் 0 சார். இங்க என்ன சார்? டிக்ரீசஸ் பை 3 இயர்ஸ். -3. இங்க ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ 0 அதை எடுக்காம இதை மட்டும் எடுக்கிறேன். -30. ஓகே. இந்த மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இங்கே தானே விட்டோம். மைனஸ் ரெப்ரசன்ஸ் இந்த புது டீச்சரோட ஏஜ் வந்து கம்மியாக இருக்கும். 30 வயசு ரிட்டையர்ட் ஆன டீச்சரை விட கம்மியாக இருக்கும்ன்றாங்க. ஏஜ் ஆஃப் த ரிட்டையர்டு டீச்சர் தான் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த 25ங்கிறது வாட் இஸ் இட்? நியூ டீச்சர்னோட ஏஜ் 30 வயசு இவங்க கம்மியாக இருக்காங்கன்னா இவங்களோட 30 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 55. இது சாரி. இது ஒரு கிளரிக்கல் எரர். 55 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. சரிங்களா? 11th சம் சார். 11 பிளேயர்ஸ் அதே மாதிரி பாக்ஸில் போடுறீங்க. இன்க்ரீசஸ் பை 2 மந்த்ஸ்னா இங்கே பாயிண்ட். சரி 2 மந்த்ஸ்னே வச்சுக்குவோம் இப்போதைக்கு. ரீப்ளேஸ்டா என்ன கொடுத்துருக்காங்க? when 2 new players aged 18 and 20 were replaced by 2 new players. ஸோ எகேன் இங்கே 0 தான் இருக்கும். ஏன்னா வெளியில் போயிட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஓகே. சேம் இது இங்கே வராது. ஏன்னா 0 இருக்கிறங்காட்டி. அதனால நான் இந்த வேல்யூ போடல, இந்த வேல்யூவும் போடல. 2 months into 11 எவ்வளவு? 22 months. சிம்பிளா ப்ளஸ் 22 months. இந்த ப்ளஸ் 22ங்கிறது என்னது அப்படின்னா, இந்த 2 நியூ பிளேயர்ஸ் ஏஜ் 18 and 19 வெளியில போயிட்டு உள்ள ஒருத்தவங்க வராங்க. இன்னும் 2 பேர். இங்க -2 ஆகுது, இங்க +2 ஆகுது. இந்த 2 பேர்த்தனுடைய வெயிட் +22 months. எதை விட +22 months? இந்த வெளியில போன 2 பேர்த்தோட வெயிட்டை விட 22 மாசம் அதிகமா இருக்கும். அதனால தான் இங்க +22. இதுதான் கான்செப்ட். ஸோ 18 + 20 + 22 போட்டிங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த நியூ பிளேயர்ஸ் கிடைச்சிரும். கரெக்டா? ஆவரேஜ் ஏஜ்னா டிவைடட் பை 2 போடணும். 18 + 20. இவங்க 2 பேர் வெளியில போனவங்க. இவங்களை விட 22 மாசம் அதிகம். ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 9 அப்படியே டிவைட் பண்றேன். 10 + 11 months ஈக்குவல் டு 19 years 11 months. இப்படிதான் சிம்பிளிஃபைடா போடணும். எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மந்த்ஸ் இயரா கன்வெர்ட் பண்ணி ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஆப்ஷன் சியில் இருக்கான். 19 years and 11 months தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். ஆவரேஜ் ஏஜ்னு கேட்டிருக்காங்க இங்க. அதனால நான் இங்க டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் டிவைடட் பை 2 பண்ணியிருக்கேன். ஸோ ஆவரேஜ் ஐ காட். வாட் இஃப் ஆவரேஜ்னு கேட்காம ஏஜ் ஆஃப் நியூ பிளேயர்ஸ்னு கேட்டால் 18 + 20 + 22. 18 + 20 எவ்வளோ? 38. 38லேருந்து 22ல் ஒரு 12 இருக்கு. 39 years 10 months. கரெக்டா? இதை தான் டிவைட் பண்ணி போடணும். நான் சிம்பிளிஃபைடாக ஆடே பண்ணாமல் இங்கே டிவைட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்து ஆவரேஜ் நான் டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஆப்ஷன் சி 19 years and 11 months தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க 13th சம். இன்னும் 2 சம் தான். 10 workers வந்து 15,000 சேலரி பேஸ்டு. ஓகே.
அடுத்து என்ன சார் குடுத்துருக்காங்க? ஒன் ஒர்க்கர் வித் 12,000 இஸ் ரீப்ளேஸ்டு பை அதர். ரீப்ளேஸ்னாலே 10 நீங்க போட்டுருங்க. +0 0வே +0வே போடாதீங்க. இது ஒரு டைம் வேஸ்ட் தான். த நியூ ஆவரேஜ் பிகம்ஸ் 15,300. இந்த கிவன் டேட்டானா இந்த டேட்டா எழுதி தான் ஆகணும். ரீப்ளேஸ்மெண்ட்டா இருந்தாலும். ஏன்னா கிவன் +300 ஓகே. என்ன கேட்குறாங்க? நியூ ஒர்க்கர் சேலரி. ஒருத்தன் வெளியில போறான். ஒருத்தன் உள்ள வரான். அவன் இன்க்ரீஸ்டு சேலரி உள்ள வரங்காட்டி ரூ. 300 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ +30 3K. எதனுடைய +3K பார்க்கலாம். 12,000 இருக்கிற ஒரு ஆள் வெளியில போறாங்க. உள்ள வரும்போது 12,000 இங்க +3000 இருக்கா? 3000 கூட உள்ள வந்தாங்க. 15,000 உள்ள வரும்போது தான் 300 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15,000. பாருங்க, நான் உங்களுக்கு இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த சம்மு. 10 பேர் இருக்காங்க சார். 15,000 அப்படியே பாக்ஸ்ல எழுதிட்டீங்க சார். சின்ஸ் இட் இஸ் ரீப்ளேஸ்டு 0 சார். அதே 10 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வெளியில போயிட்டு இன்னொருத்தன் உள்ள வரான். அப்போ 300 இன்க்ரீஸ் ஆகுது. 15,300 சார். இது 0 சார். இந்த 300லேருந்து இங்கே எடுத்துகிட்டு போங்க சார். 3K இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் இருக்கிறங்காட்டி இங்கே ப்ளஸ் அப்படியே போடுறேன். எதரோடைய +3K? ஆல்ரெடி 12,000 ஒருத்தன் இருக்கான் வேலையில். அவன் வெளியில் போயிட்டு உள்ளே வரையில் இன்னொரு ஆள் வந்து 15,000 சம்பளத்துக்கு உள்ளே வரான். அப்படி வரும்போது தான் இங்கே 300 இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் கொஷின். பாருங்கள், ஆப்ஷன் ஏ 15,000 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். இன்னும் 2 சம் தான். எனக்கும் வாய்ஸ்லாம் லோ ஆயிடுச்சு. கோச்சுக்காதீங்க, மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், அதனால தான். 80 ஸ்டூடெண்ட்ஸ் வித் an average of 35 kgs. ஓகே, 80க்கு 35 அப்படியே கொடுத்துருக்கணும். அப்படியே எழுதுறோம். ரொம்ப ஈஸி சரிங்களா? when one student leaves, the average weight of the remaining decreases by 0.4. சார், ஒன் ஸ்டூடெண்ட் லீவ்ஸ், ரீப்ளேஸ்டுன்னு சொல்லல, லீவ்ஸ்னா -1 79 ஆகுது. ஓகே, டிக்ரீசஸ் பை 0.1. இது சும்மா ப்ரஷ்அப் கடைசி 2 ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் பழைய மாடல்லே ஒரு 2 சம்மு ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். எல்லாமே கிவன் டேட்டா. இப்படி ஒன்று போடுவோம், இப்படி ஒன்று போடுவோம். கரெக்டா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மாடல் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன்ல ஃபர்ஸ்ட் சம்மில், -(-) 34.49 -1 போட்டால் மைனஸ் அப்படியே வந்துடும். -0.1 × 80 ஒரு 0 கட் ஆகும். -8. ஹூம் லெஃப்ட்னு தானே கேட்குறாங்க. ஸோ மைனஸ் ஒரு வேல்யூ வந்துடும். ஏன்னா மைனஸ் வெளியில் எடுத்தால் மைனஸ். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 40 இங்கே ஒரு 6 42.8 42.9 42.9 தான் உங்களுடைய கரெக்டான ஆன்சர் சரிங்களா மக்களே? சாரி, ஐ திங்க் நான் இன்னொருக்கா ரீசெக் பண்ணிக்கிட்டா. 80லேருந்து 35, 79லேருந்து 34. ஐ திங்க் வாட் am I மேட். ஒரே நிமிஷம் ஆன்சர் ஸ்லைட்லையும் போய் செக் பண்ணிக்கலாமா? 34 கரெக்டு தான் போட்டு. ஓகே, சம்திங் டியூ டு காப்பி பேஸ்ட் எரர் மக்களே. நான் ஒன்ஸ் இங்கே ஆன்சர் டைப் பண்ணி வச்சுட்டு ஏதோ சம்திங் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டோ டைப் பண்ணியிருப்போம். சம்திங் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 42.9 ஆன்சர் ஸ்லைடில் கரெக்டாக இருக்குது. இங்கே ஏதோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எரர். கோச்சுக்காதீங்க, சாரி. இந்த எரருக்கு சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சார், இது நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். வாங்க சார், புரியாதவங்கள இன்னொருக்கா கவனிச்சுக்கோங்க. 80 ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து முதல்ல சொல்லி கொடுத்த மாடல். பாக்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அது. when one student leaves, 79 decreases by 0.1 kgs, 34.9. இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கங்க. 34 +8 எவ்வளவு? 6 242.9. ஸோ வெளியில் போன ஸ்டூடெண்ட்டோடைய வெயிட் வந்து -42.9. வெளியில் போயிட்டான், அதனால மைனஸில் இருக்கு. ஸோ irrespective of the sign, ஆன்சர் வந்து 42.9. 15th சம். வாங்க, லாஸ்ட் சம் இருக்கிறதே. ஓகே, இதுவும் சேம் மாடல் தான். ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் அப் சால்வ் பண்ணுங்க. நீங்களே பண்ணுங்க. இப்போ குரூப் ஆஃப் மென் எக்ஸு கொடுக்கல. ஆவரேஜ் வெயிட் வந்து 30. when a new person with a weight of 60 kg joins. ஸோ ஒருத்தன் வந்து ஜாயின் ஆகிறான். ஆவரேஜ் வெயிட் ரைசஸ் பை 10 kgs. x + 1 40. இங்கே
இங்க இங்க ரிசல்டன்ட்ல வர சேஞ்ச் இந்த +1 வெயிட்ங்கிற எவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இந்த பாக்ஸ் மெத்தட்ல வர ரிசல்டன்டோட வேல்யூ ஆட் பண்ணா சாரி ஆட் பண்ணா சாரி ஃபார் த டெக்னிக்கல் எரர். இந்த ரிசல்டன்ட் ஆட் பண்ண ஆன்சர் வந்து 60 கேஜிஸ் இருக்கும். இந்த நம்ம பாக்ஸ் மெத்தட் பண்ணி ஈக்குவல் டூல வர ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைட். பாக்ஸ் மெத்தட் பண்ணுங்க. இங்கிருந்து இங்க போச்சுன்னா இங்கிருந்து இங்க போச்சுன்னா எவ்வளோ? +1 into 40 + 40 + 10 into x + 10x. ஸோ 40 + 10x is equal to 60. சால்வ் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் போச்சுன்னா 20 x is equal to 2. கரெக்ட் தானே? 20/10 வந்து 2 ஆகும். ஹவு many men were there? கொஸ்டின்ல என்ன இதாவது 2ன்னு வந்து டைரக்டா 2 போய் அடிச்சிடக்கூடாது. அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பாருங்க. எக்ஸ் தான் 2. ஹவு many men were there in the group before the new men joined? அப்ப ஆன்சர் எக்ஸ் தான் கேட்கறாங்க. 2 தான் ஆன்சர். நோ ப்ராப்ளம். ஒருவேளை ஆஃப்டர் ஜாயின்னு கேட்டாங்கன்னா ஹவு many members ஆர் நவ்னு கேட்டாங்க அப்படின்னா x+1. அப்ப ஆன்சர் வந்து 3ன்னு போடணும். சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அப்படிதான் போடணும். பாருங்க 2 தான் கரெக்ட் ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னொருக்கா கூட சொல்றேன். சின்ஸ் இது குரூப் ஆஃப் மென் எவ்வளவோ ஒரு மென் இருக்கிறங்காட்டி எக்ஸ்ன்னு எடுத்து 30 ஆவரேஜா. when a new person weight 60 kg joins, இதுதான் நம்ம இதுல கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு 60. அவன் சேஞ்சை கொடுத்துட்டான். ஸோ நான் அதை ஈக்குவல் டு முன்னாடியே எழுதிக்கிறேன். இப்போ x+1 ஆகுது. அப்போ ஆவரேஜ் வந்து 40 பிகாஸ் இன்க்ரீசஸ் பை 10. இப்போ இப்படி வருவீங்களா? நீங்கள் எப்படி வேணால் போகலாம், எதை வேணால் ஃபஸ்ட் எழுதலாம். 10x + 10x + 40 ஈக்குவல் டு 60. ஏன்னா இந்த ஈக்குவல்டன்ட் கிடைக்கிற ரிசல்டன்ட் 60 கிலோ ஆட் ஆகிறங்காட்டி தான் இங்கே +1. ஸோ இங்கே ஆவரேஜ் இங்கிருந்து இங்கே எப்போ ஷிஃப்ட் ஆகும்? 60 இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த ரிசல்டன்ட் சேஞ்சை வந்து இங்கே எழுதிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இதே மாதிரி பாக்ஸ் போட்டிங்கன்னா 10x ப்ளஸ் இப்படி வந்துச்சுன்னா 40 x is equal to 2ன்னு வரும். அதாவது முன்னாடி ஒரு 2 பேர் இருந்தாங்களாமா, இப்போ 3 பேர் இருக்காங்களாமா. இது நான் வேணா உங்களுக்கு இதுவும் பண்ணி காமிக்கிறேன், செக்கும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 2 பேர்த்தினுடைய வெயிட் எவ்வளோ சார்? 60 கிலோ. 2 into 30 60 தானே? முதல்ல ஆவரேஜ் 60 இருந்துச்சு. when a new person weighting 60 joined plus 60 போட்டு 120 பண்ணிக்கிறேன். இப்போ 3 பேர்த்து டிவைடட் பை 3 போட்டால் 40 இருக்கும். பாருங்க 40 இருக்கா? அதுதான கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு செக்கும் பண்ணி காமிச்சிட்டேன். அவ்வளோதான் மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மென்மேலும் இனி அடுத்தடுத்த ட்ரிக்ஸோட வரேன். அந்த பேட்டிங் ஆவரேஜ் பவுலிங் ஆவரேஜ் இருக்கு இல்லைங்களா, அது இந்த வீக்கெண்ட் ஒரு வீடியோ வந்துடும். ஆர்எல்ஸ் அந்த நெக்ஸ்ட் வீக் மிட்ல ஒரு வீடியோ சேம் கான்செப்ட் வச்சு வரும். சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. பாய் பாய். See you in the next video.